இந்த வருஷம் விஜய் சேதுபதிக்கு 2வது பிளாக் பஸ்டர் படமாக அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விடுதலை 2 அந்த அளவுக்கு ஒரு பெரிய வசூலை எடுத்துக்கிட்டு இருக்கு. நேற்று திங்கட்கிழமை இந்த படம் எவ்வளோ வசூல் அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இது இல்லாமல் ஒவ்வொரு ஸ்டேட்டில் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். டோட்டலாக எவ்வளோ உலகம் முழுக்க 4 நாளில் வசூல் வந்திருக்கு. ஏன்னா இப்போ Day 1 Day 2 Day 3 அப்படிங்கிறது ஓப்பனிங் வீக்கெண்டு. இப்போ வீக் டேஸ் வந்துருச்சு. இந்த வீக் டேல எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நம்ம ரொம்ப தெளிவாக பேசுவோம். இது இல்லாமல் UI அப்படிங்கிற ஒரு கன்னட திரைப்படமும் மார்க்கோ அப்படிங்கிற மலையாள திரைப்படமும் ரெண்டுமே வசூலில் வேறு லெவல் சம்பவம் பண்ணுது. அதில் முக்கியமாக மார்க்கோ அடித்து துவம்சம் பண்ணுது. ஞாயிற்றுக்கிழமைக்கும் திங்கக்கிழமைக்கும் பெரிய வித்தியாசமே இல்லை. ரொம்ப சரியான கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கு. அதை தாண்டி புஷ்பா 2 நேற்று எவ்வளோ வசூல் வந்திருக்கு அப்படிங்கிறதையும் பார்ப்போம். அப்புறம் இன்னும் சில படங்கள் முஃபாசா ஒரு பக்கம் வசூலில் பிரித்து மேய்ஞ்சிட்டு இருக்கு. தமிழ்நாட்டிலே ஒரு சரியான கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கு. எவ்வளோ அப்படிங்கிறத எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப தெளிவாக டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்புறம் கிறிஸ்மஸை முன்னிட்டு நாளைக்கு ரிலீஸ் ஆக போகிற பேபி ஜான், மேக்ஸு, பேரோஸ் இந்த 3 படங்களோட இந்தியாவோட அட்வான்ஸ் புக்கிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று வீடியோவில் நான் ஒரு குவிஸ் ஒன்று கேட்டிருந்தேன். ஒரு 4 படத்தை வச்சு இந்த 4 படத்துக்கு இருக்கக்கூடிய ஒற்றுமை என்ன அப்படின்னு கேட்டிருந்தேன். நிறையா பேர் அந்த கேள்வியை புரிஞ்சுக்கிட்டு கரெக்டான பதில் சொல்லியிருக்கீங்க. சில பேர் தவறாக சொல்லியிருந்தாலுமே ஆனால் கேள்வியை புரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக தான் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப நிறையா பேர் அதுக்கான சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. ஆக்சுவலாக ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதான் கேள்வி இதுதான். இந்த அமரன், ரமணா, அப்புறம் நாயகன், குணா இந்த 4 படங்களோட காமன் திங் என்ன அப்படின்னு ஒன்று கேட்டிருந்தேன். அதுக்கு நிறையா பேர் சொன்ன ஆன்சர் ஹீரோ செத்துருவார் அப்படிங்கிறது. ஸோ கடைசி கிளைமேக்ஸ்லையோ இல்லை இந்த படங்களில் எல்லாத்துலேயுமே ஹீரோ கிளைமேக்ஸில் இறந்துட்டு போயிடுவார். எல்லா திரைப்படங்களோட ஒற்றுமை இதுதான். ஸோ அதுதான் ஆன்சர். இதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் சிவபெருமாள், பாலாஜி விக்கி, ஹரிராமச்சந்திரன் அப்படிங்கிறவர், ஸ்ரீ மகா கேலக்ஸி அப்படிங்கிறவங்க, அஸ்லான் லேன் அப்படிங்கிற இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருக்கேன், கெஸ் த ஃப்ரேம். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்கள், கமெண்ட்டில் போடுங்க. முஃபாசா த லயன் கிங் Day 4 கலெக்ஷன் இந்தியாவில் 8 கோடியே 15 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. நேற்று ஒரு சரியான கலெக்ஷன் எடுத்திருக்கு இந்தியாவில். இதுலேயும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, கிட்டத்தட்ட இந்த படம் 2 கோடிக்கு மேலே தமிழ்நாட்டில் மட்டுமே வசூலுங்க. பெரிய வசூல் எடுத்திருக்கு தமிழ்நாட்டில். தொடர்ந்து இந்தியாவில் 52 கோடியே 5 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி சில நம்பர்ஸ் அப்டேட் ஆகிருக்கு, அதையும் சேர்த்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். வேர்ல்டு வைடு $125.6 மில்லியன் $168 கோடிக்கு மேலே வருது. UI அப்படிங்கிற கன்னட திரைப்படம் Day 4 கர்நாடகாவில் 2 கோடியே 15 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 39 லட்சம், ஓவர்சீஸில் 25 லட்சம், வேர்ல்டு வைடு 2 கோடியே 79 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு 4வது நாள். ஸோ டோட்டலாக கர்நாடகாவில் 23 கோடியே 3 லட்சமும், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 3 கோடியே 21 லட்சம், ஓவர்சீஸில் 1 கோடியே 53 லட்சம், வேர்ல்டு வைடு 27 கோடியே 77 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு 4 நாளில். மார்க்கோ தாங்க வேற லெவல் சம்பவம் பண்ணிடுச்சு. அதாவது கேரளாவில் ஒரு 5 கோடி கிட்ட பார்த்தோமா ஞாயிற்றுக்கிழமை. இப்போ பாருங்களேன், கேரளாவில் மட்டும் திங்கக்கிழமை மட்டுமே 4 கோடியே 15 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 43 லட்சம், ஓவர்சீஸில் 1 கோடியே 25 லட்சம், வேர்ல்டு வைடு டோட்டலாக 5 கோடியே 83 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. கேரளா வசூலை பொறுத்தவரையும் துவம்சம் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ டோட்டலாக கேரளாவில் 18 கோடியே 39 லட்சமும், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 2 கோடியே 80 லட்சம், ஓவர்சீஸில் 16 கோடியே 33 லட்சம், வேர்ல்டு வைடு 37 கோடியே 52 லட்சம். ஆல்ரெடி இந்த படம் பிரேக் ஓவன் பண்ணி சரியான கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கு. ஒரு மலையாள திரைப்படங்கள் தொடர்ந்து பெரிய வசூல் எடுத்துக்கிட்டு இருக்கு. அதில் இந்த ஒரு படமுமே ஒரு 100 கோடி திரைப்படமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அப்புறம் நேற்று வீடியோவில் ஒரு படத்தை நான் மிஸ் பண்ணிட்டேன். பச்சல மல்லி அப்படிங்கிற தெலுங்கு திரைப்படம் தான் Day 4 அல்லரி நரேஷ் நடித்த படம். இந்த குறும்பு படம்லாம் நடித்தார்ல, இங்கே அவர் நடித்த படம் தான். ஆந்திரா தெலுங்கானாவில் 43 லட்சம், வேர்ல்டு வைடு 47 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலாக 2 கோடியே 66 லட்சம் ஆந்திரா தெலுங்கானாலையும், வேர்ல்டு வைடு 3 கோடியே 3 லட்சம். புஷ்பா 2 Day 19 பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் 40 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 2 கோடியே 24 லட்சம், கர்நாடகாவில் 65 லட்சம், கேரளாவில் 2 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 12 கோடியே 14 லட்சம், ஓவர்சீஸில் 1 கோடியே 21 லட்சம், வேர்ல்டு வைடு 16 கோடியே 66 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. அதாவது ஒரு பெரிய பட்ஜெட் படங்கள், புஷ்பா 2 மாதிரியே ஒரு பெரிய பேன் இந்தியா ரீச் இருக்கக்கூடிய ஒரு படங்கள் ஒரு 2வது வாரம் எப்படி வசூல் பண்ணுமோ அந்த மாதிரி வசூல் இந்த படம் 3வது வாரத்துக்கு மேலேயும் வசூல் பண்ணிக்கிட்டு இருக்குங்கிறது தான் பெரிய விஷயம். அடித்து துவம்சம் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ அப்புறம் புஷ்பா 2 படத்தோட டோட்டல் கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 74 கோடியே 12 லட்சம்,
ஆந்திரா தெலுங்கானாவில் 304 கோடியே 44 லட்சம், கர்நாடகாவில் 92 கோடியே 48 லட்சம், கேரளாவில் 18 கோடியே 27 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 805 கோடியே 23 லட்சம், 800 கோடியை கடந்திருக்கு ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவை பொறுத்தவரையும். ஓவர்சீஸில் 247 கோடியே 14 லட்சம், வேர்ல்டு வைடு 1541 கோடியே 68 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 19 நாளில் அடித்து துவம்சம் பண்ணிடுச்சுங்க ரெஸ்ட் ஆஃப் இந்தியா வசூல். இதுக்கு முன்னாடி இருந்த எல்லா ரெக்கார்டையும் அப்படியே அடித்து நொறுக்கிருச்சு, அப்படி ஒரு வசூல். ஆனால் மற்ற இடத்துல அப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கா அப்படிங்கும்போது தான் அதில் கொஞ்சம் ஒரு இக்கனை வைக்கிது. இல்லை அவ்வளோ பர்ஃபார்ம் பண்ணல, கொஞ்சம் அந்த இடத்துலலாம் லாஸ் ஆகுற மாதிரி இருக்குது. இருந்தாலும் வெயிட் பண்ணி பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி ஆந்திரா தெலுங்கானா தமிழ்நாட்டிலலாம் லாஸ் அப்படிங்கிற ஒரு இடம் தான் வரும்னு நினைக்கிறேன். ஸோ அப்புறம் மகாராஜா சைனா கலெக்ஷன் டேட் 25, சைனாவில் 465K சைனீஸ் கரன்சி, இது வந்து 54 லட்சம். டோட்டலாக இந்த படம் வந்து சைனாவில் மட்டுமே 81.17 மில்லியன் சைனீஸ் கரன்சி, இது வந்து 94 கோடியே 56 லட்சம் வருது. 202 கோடியே 48 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு உலகம் முழுக்க. அப்புறம் விடுதலை 2 இந்த படத்தோட டே 4 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 2 கோடியே 45 லட்சம் நல்லா ஹோல்டு பண்ணி வச்சுருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஆந்திரா தெலுங்கானாவில் 28 லட்சம், கர்நாடகாவில் 17 லட்சம், கேரளாவில் 8 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 9 லட்சம், ஓவர்சீஸில் 65 லட்சம், வேர்ல்டு வைடு 3 கோடியே 72 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ டோட்டலாக தமிழ்நாட்டில் 25 கோடியே 30 லட்சமும், ஆந்திரா தெலுங்கானாவில் 1 கோடியே 83 லட்சம், கர்நாடகாவில் 2 கோடியே 9 லட்சம், கேரளாவில் 65 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 75 லட்சம், ஓவர்சீஸில் 6 கோடியே 35 லட்சம், வேர்ல்டு வைடு 36 கோடியே 97 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு வெறும் 4 நாளில். ஸோ இந்த வருஷத்தோட ஃபாஸ்டஸ்ட் கலெக்ஷனில் இந்த படமும் ஒன்று இருக்குது. அதை தாண்டி இந்த படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 24 கோடி கிட்ட தேட்ரிக்கல் ரைட்ஸ் போயிருந்தது. ஸோ கிட்டத்தட்ட வந்துடுச்சு, ரொம்ப பக்கத்தில் வந்துடுச்சு. இன்னொரு 3 நாளுக்குள்ளே இந்த படம் வந்து பிரேக் எவன் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒரு சரியான கலெக்ஷன் வந்திருக்கு. அப்புறம் கிறிஸ்மஸ் மூவிஸு, ஸோ பேரோஸாக இருக்கட்டும், மேக்ஸாக இருக்கட்டும், பேபி ஜானா நேற்று ஜான் பேபின்னு சொல்லிட்டு அதுக்கு வேறு நிறைய பேர் கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. ஸோ மேக்ஸ் அப்படிங்கிற படம் 2 கோடியே 48 லட்சத்துக்கு புக் ஆகிருக்கு இந்தியாவில் மட்டும். அதில் கர்நாடகாவில் மட்டுமே 2 கோடியே 25 லட்சம் கிட்ட. தமிழ்நாட்டில் 27 தான் ரிலீஸ் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் புக் ஆகிருக்கு தமிழ்நாட்டிலையுமே 25ஆம் தேதி. ஸோ தமிழ்நாட்டிலுமே 25ஆம் தேதி சில தேட்டரில் போடுறாங்கன்னு நினைக்கிறேன். பேபி ஜான் 3 கோடியே 4 லட்சம் வந்து புக் ஆகிருக்கு. ஸோ அதில் தமிழ்நாட்டில் மட்டுமே பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 13 லட்சம் கிட்ட தமிழ்நாட்டில் புக் ஆகிருக்கு. தமிழ்நாட்டில் இந்த படத்துக்கு ஒரு நல்ல வசூல் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸோ எப்படி தெரியோட ரீமேக் எப்படி கெடுத்து வச்சுருக்காங்கன்னா, இல்லை ரொம்ப நல்லா எடுத்து வச்சுருக்காங்களான்னு போய் பார்க்குறதுக்காக புக் பண்ணுறாங்களா என்னன்னு தெரில. பேரோஸ் 1 கோடியே 20 லட்சம் இந்த படம் வந்து புக் ஆகிருக்கு. இதில் நான் ரொம்ப நான் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கிறது பேரோஸ் தான். அந்த படத்தோட அந்த விர்ச்சுவல் 3D ட்ரெய்லராக இருக்கட்டும், இல்லை அவங்க மேக்கிங்காக எடுத்துக்கிட்டதாக இருக்கட்டும், இவனை பார்க்கும்போது ஒரு மலையாள படத்தோட இதிலேருந்து வந்த மாதிரியே இல்லை, என்னமோ ஒரு ஹாலிவுட் ஃபிலிம் பார்க்குற மாதிரி இருந்தது. அதில் ரீசெண்டாக வந்து பயங்கர குவாலிட்டியான ஒரு 4K டிவியில் வந்து அதை வந்து போட்டு 4Kயில் பார்க்கும்போது அப்படி இருந்தது. உங்களுக்கு ஏதாவது பயங்கர குவாலிட்டியான ஒரு டிவியில் பார்க்குறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிது, இல்லை உங்கள் வீட்டிலே இருக்குது அப்படின்னா அது 4Kயில் வச்சு பாருங்கள். உண்மையிலே அந்த ட்ரெய்லர் அப்படி இருக்குது, அப்படியே வச்சுக்கலாம் போல், கண்ணில் தூக்கி வச்சுக்கலாம் போல் அப்படி இருந்தது. ஸோ இதை தாண்டி விடுதலை 2 லைஃப் டைம் கலெக்ஷன் எவ்வளோ வரும் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. அப்புறம் இது இல்லாமல் இந்த வாரங்களே நிறையா தமிழ் படங்கள் ரிலீஸ் ஆகுது. அதில் நீங்கள் எந்த படத்துக்காக ரொம்ப வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி ஒரு கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.